கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன். நேரத்தில் அந்த ஆராதனை கடந்து போகும் முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாம். தேவனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. அந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆராதிக்க நாங்கள் கூடி வந்துக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்க அப்பா. இந்த இடத்துல ஒருமனப்பட்டு கூடி வந்த அந்த இடத்துல நான் வருவேன் நீங்கள் சொன்னீங்களே அப்பா. இந்த இடத்துல ஒருவேளை அவங்க வெவ்வேறு இடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு மனதாக ஜெபிக்கும் போது ஆராதிக்கும் போது இந்த இடத்துல நம்முடைய பிரசனம் இறங்கி வருமே அப்பா. நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஒவ்வொரு கட்டுகளோடு வந்திருக்கிறவங்க, ஒவ்வொரு கஷ்டத்தோடு வந்திருக்கிறவங்க, ஒவ்வொரு பாடுகளோடு வந்திருக்கிறவங்க இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை நீர் அளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களேப்பா. இந்த ஆராதனை முழுவதுமா நீர் எங்களோடு பேசுங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய பாரத்தை ஆண்டவரே நீங்க நீக்கி அவர்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க. இன்னும் உமக்காக வாழ, இன்னும் உமக்காக தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் நம்பிக்கை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே இந்த ஆராதனை முழுவதும் நீர் அசைவாடும், நீர் மறைத்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பெருகணும், நாங்கள் சீர்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு விஷயம் கூட இந்த ஆராதனையில் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நேரத்தில் கூட நம்ம சில பாடல்களை பாடி நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஸோ ஆண்டவரை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அதாவது ஆண்டவர் எப்பவுமே துதிச்சுட்டே இருந்தவங்க, ஆண்டவர் எப்பவுமே துதிச்சு பாடினவங்க நம்ம பார்க்க முடியும். ஸோ யாரெல்லாம் பார்க்கலான்னா, தாவீது, அப்புறமா தானியேல், இன்னும் நிறைய பேர் ஷாத்ராக், மிஷாக், ஆபேத்நேகோ, அதாவது தேவனை துதிச்சுட்டே இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க வாழ்க்கையை என்னெல்லாம் அவங்க பார்த்தாங்களாம், நிறைய போராட்டங்கள் அவங்க சந்திச்சாங்க, ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் முடிவில் அந்த போராட்டத்தில் இருந்து எல்லாம் அவங்க விடுதலை பெற்றாங்க. ஸோ அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரே ஒரு காரியம், எல்லா விஷயத்துலையுமே தேவனை நம்பிக்கையாக இருந்தாங்க, இடைவிடாமல் தேவனை ஆராதிச்சாங்க. வேதத்தில் கூட கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நமக்கு தெரியும் ஜெபம், நம்ம காலையில் எழும்பினோடனே நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் நம்ம வேலைக்கு போக முன்பதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம், இல்லை எந்த காரியத்தை செய்ய முன்பதாக ஜெபம் பண்ணுவோம். அது எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? எல்லா இடத்துலையுமே முழங்கால் போட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும், அப்படி இல்லை. அதாவது நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஜெபிப்பீங்களா, அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. இல்லை, அதாவது யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி அவர் நம்மளை தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ தேவன் நம்மளுடைய அப்பா, பிதா, நம்ம அவருடைய பிள்ளைங்க. ஸோ ஒரு அப்பாட்ட ஒரு பிள்ளை ஏதாவது கேட்கணுன்னா அதுக்குன்னு ஒரு மெத்தட் உண்டா? இல்லை அது இந்த மாதிரி தான் நீ கேட்கணும், இல்லாட்டா நான் பேச மாட்டேன். இல்லை, அவள் என்ன நினைக்கிறாளோ அப்படியே அந்த அப்பாட்ட அந்த பிள்ளை கேட்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்போவுமே பேசுறது தான், அதுக்கு பேர் தான் ஜெபம். நம்ம ஆண்டவருக்கு நல்லா பிரியம், நம்மளை ரொம்ப பிரியமாக இருக்கார், நம்ம தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கார். ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் கேட்கணும் அப்படின்னு விரும்புகிறார். ஸோ அதுதான் ப்ரேயர். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 1வது சங்கீதத்தில் போட்டிருக்கு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது வேதத்தை வாசிக்கிறவன் மட்டும் இல்லை, வேதத்தை வாசித்து தியானமாக இருக்கணும். தியானம்னு என்னது, நம்ம ஆண்டவரோட பேசணும், ஜெபிக்கணும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஜெப அனுபவத்தை தேவன் அதிகமாக எதிர்பார்க்கார். நம்ம கஷ்டங்கள் வரும்போது நிச்சயமாக மனிதர்கள் கைவிடும் போது நம்ம எங்கே போவோம், ஆண்டவரே நீங்கள் தான் என் துணை அப்படின்னு நம்ம ஆண்டவர் நோக்கி போவோம். ஆனால் வேதத்தில் ஒரு மனுஷன் நம்ம பார்க்கலாம், அதாவது சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு. அதாவது அந்த சங்கீதத்துக்கு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அதுல என்னன்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் அப்படின்னு. அப்போ தாவீதுக்கு ஒரு கஷ்டம் வருது, தாவீதுக்கு ஒரு நெருக்கம் வருது. ஸோ அந்த நேரத்தில் தாவீது என்ன சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்ன துரத்துறாங்க எதிரிகள், நான் உம்மை சோஸ்தரிப்பேன். ஆனால் தாவீது சொன்ன ஒரு வார்த்தை என்னது, உண்மையான ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன். அதாவது கஷ்டம் வரும்போது மட்டும் இல்லை, இவன் என்னை துரத்தும் போது மட்டும் இல்லை, ஆண்டவரே நீங்கள் என்னை உயர்த்தும் போதும் நான் உண்மை துதிப்பேன், நான் எந்த நேரத்திலும் நான் உண்மை ஆராதிப்பேன். அப்படி ஒரு ஆராதனை வீரனா தாவீது இருந்தான். ஸோ அந்த தாவீதுக்கு எல்லா இடங்களுமே தேவன் வெற்றியை கொடுத்தாரு. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு
உடனே அவனுக்கு ராஜா ஆக முடியல. நிறைய போராட்டங்கள் வந்து அவனுடைய சொந்த மாமாவாகிய சவுலே அவனை ரொம்ப கொல்லணும் அப்படின்னு வகை தேடினான். ஆனா தாவீது எப்பவுமே ஜெபத்துல உறுதியா இருந்தான். அவன் ஆண்டவரோட தொடர்பை விட்டு விடவே இல்லை. கடைசி ஆண்டவர் வந்து அவன் உயர்த்தினார். ஸோ நம்மளும் நம்ம சொல்ல போற, ஆண்டவரே நாங்கள் எந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே, என்ன தேவையாக இருந்தாலும் நாங்கள் உங்கள்கிட்ட வருவோம் ஆண்டவரே. கஷ்டம் வரும்போது மட்டும் இல்லை சந்தோஷமான டைமில் மட்டும் இல்லை, எல்லா டைம்லும் நாங்கள் உண்மை தேடுவோம். நம்ம சொல்லுவோமா, இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. சேர்ந்து பாடுவோம். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிற உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிற உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிற உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிற உம்மை நான் நாடி வந்தேன். அடுத்த சரணம் என்ன சொல்லுதுன்னா, சோறாம நம்ம ஜெபிக்கணும், சோர்ந்து போகக்கூடாதுன்னு அப்படின்னு. அப்போ வேதத்துல இதுக்கு ஒரு அழகான ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. அந்த ஓமையை நான் உங்களுக்கு அப்படியே நான் சொல்றேன். லூக்கா 18வது அதிகாரத்துல 1 to 8 வரைக்கும் இந்த ஒரு சின்ன ஓமையை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஸ்திரீ ஒருத்தங்கள்ட்ட ஒரு நியாயத்துக்காக போய் அந்த ஊர்ல நியாயாதிபதியா இருக்கவங்கள்ட்ட, அதாவது என்ன செய்யணும் கேட்டுட்டே இருப்பான் நித்தம். லூக்கா 18:2 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். அப்போ அவன் என்ன செய்ய மாட்டான்னா, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனுக்கு பயப்பட மாட்டான். ஆனா இந்த ஸ்திரீ என்ன செய்யறாளாம், நித்தம் திரும்ப திரும்ப அந்த நியாயத்துக்காக அவன்கிட்ட போயிட்டே இருக்கிறான். அதுக்கு அந்த மனுஷன் என்ன செய்யறான்னா, இந்த ஸ்திரீ என்னை திருப்பி திருப்பி கேட்டதுக்குனால, ரொம்ப தொந்தரவு பண்றனால நான் அவளுக்கு நியாயம் செஞ்சிருவேன்னு. ஸோ அந்த அநீதியான ஒரு நியாயாதிபதியை இப்படி ஒரு நீதி செய்யும் போது லூக்கா 18:7 சொல்லுது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு. அப்போ ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதியை நீதி செய்யும் போது, நமக்கு நீதியுள்ள நியாயாதிபதி நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் ஆண்டவரை இந்த காரியத்துக்காக ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டேன், நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன், பதில் கிடைக்க மாட்டேக்குன்னு ஒருவேளை நீங்க பின்வாங்கி போயிட்டீங்களா? இல்லை, நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, சோறாம நம்ம ஜெபிக்கணும். அதாவது சோர்ந்து போயிடவே கூடாது. அதுக்காக தான் தேவன் ஓமையை சொல்லியிருக்கு. அப்போ எதனால சோறு வரும்? ஒரு நம்ம நினைச்சவங்க நம்மளை கைவிட்டு இருக்கலாம், இல்லை சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யணும், ஒரு காலம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். இந்த லூக்கா 18:8 சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அவர் நமக்கு நியாயம் செய்வார். ஸோ விசுவாசத்தோடு நம்ம அடுத்த சடத்தை நம்ம சேர்த்து பாடலாம். சோறாமல் ஜெபித்திட.
சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயத்தேடி உன் பாதம் வந்தேன். சோராது சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயத்தேடி உன் பாதம் வந்தேன். இந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. இந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிற உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிற உம்மை நான் நாடி வந்தேன். ஆமென். நம்ம தேவனை எப்பவுமே தேடணும், அவர் ஆராதிக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புறாரு. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணுமா, நமக்காக மட்டும் இல்ல பிறருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். கலாத்தியர் 6:2 என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து நீங்க கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. அதாவது 10 கற்பனைகள் வேதத்துல தேவன் கொடுத்திருந்தார் பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இயேசு அதை 2 கற்பனையா தான் கொடுப்பாரு. என்னன்னா, நீ முழு மனதோடு முழு பலத்தோடு நீ தேவன் மேல அன்பு கூறணும், ஆராதிக்கணும். 2வது உன்னை போல நீ பிறன் மேலே அன்பு செலுத்தணும். ஸோ நம்ம காரியத்துக்காக ஜெபிக்கும், நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபித்துட்டுருவோம். நம்ம தேவைகள் சந்திக்கப்படணும். தேவன் நிச்சயமா பதில் நமக்கு தருவார். ஆனா தேவன் நம்மளை எதற்காக வைத்திருக்காருண்டா, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு. அப்போ பிறருக்கு ஆசீர்வாதமா எப்படி இருக்க முடியும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸோ தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். நீங்க வாலிபர்களாக இருக்கலாம், நீங்க சபையில ஒரு சிறு குழுவா சேர்ந்து நீங்க ஜெபிக்கலாம். அப்படி ஜெபம் பண்ணும்போது பிறருக்காக நீங்க ஜெபிக்கும் போது அவங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, உங்களுக்கும் ஆசீர்வாதம். வேதத்துல போட்டிருக்கு, யோபு தன் நண்பருக்காக ஜெபித்த போது தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஸோ நம்மளும் நம்ம பிறருக்காக ஜெபிக்கணும். இன்னொருத்தங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு நம்ம சும்மா போயிடாம அவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கும் போது நம்மளையும் தேவன் ஒரு ஆசீர்வாதமா வைப்பார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நம்பிக்கை இல்லாமல் அழிந்திடும் மாந்தர்களை, நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா, நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிற உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிற உம்மை நான் நாடி வந்தேன். ஆமாம், ஐ மீன் வேதத்தில் பார்க்கும்போது நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அந்த பாடலை பாடணும். அவர் நமக்கு கோட்டை. நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு விரோதமாக எவ்வளோ சத்துனோட போராட்டம் வந்தாலும் தேவன் நமக்கு அரணாக இருப்பார். வேதத்தில் கூட ஒரு சம்பவம் நம்ம தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். தானியேல் 6வது அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். அதாவது தானியேல் என்கிற ஒரு மனுஷன் அதாவது கடத்தி போகப்பட்டான் ஒரு பாபிலோன் அந்த தேசத்துக்கு. அந்த இடத்துல ஒரு சட்டம் போடுவாங்க, அதாவது ஒரு 30 நாளைக்கு நீங்கள் இந்த ராஜாவை தவிர வேறு யாரையுமே வணங்கக்கூடாதுன்னு முத்திரை போடப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த ராஜா முத்திரை போட்டார். இப்போ தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும்
தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அதாவது ஒரு பெரிய ஒரு சோதனை வந்திருக்கு, நீங்கள் வந்து ராஜா மட்டும்தான் வணங்கணும், அப்படி நீங்கள் ராஜா வணங்கலைன்னா சிங்க கெபியில் வந்து போட்டுருவார். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது கூட இந்த தானியேல் என்ன செய்கிறான்னா, அப்படியே பலகனியை திறக்கிறான். அவன் வந்து பலகனியை ஒருவேளை மூடி இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கூட சூழ்நிலையை பார்த்து அவன் கவலைப்படவோ கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை. அப்படியே வந்து ஜெபம் பண்ணான். ஆனால் கடைசியில் அவனை உண்மையிலே என்ன செஞ்சாங்க, சிங்க கெபியில் வந்து தூக்கி போட்டாங்க. அப்போ எதிரிகள் எல்லாரும் நினச்சிருப்பாங்க இந்த தானியேல் வந்து இன்னையோடி அவனோட கதை வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் தானியேல் வந்து சிங்கக்கேபியில் போடப்பட்டு அதுக்கப்புறம் இந்த ராஜா வந்து கேட்கிறாரு. தானியேல் 6:20 ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்போ அதுக்கடுத்து 22 சொல்கிறான், ஆமாம், தேவன் தப்புவித்தார். அதாவது 3 வேளை தானியேல் வந்து ஜெபம் பண்ணான். இதை வந்து யார் பார்த்தாங்கன்னா அவனுடைய எதிரிகள் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் உண்மையில இந்த ராஜா என்ன அவன்கிட்ட பார்த்துருக்காராம், அவன் இடைவிடாமல் ஆராதிச்சுட்டே இருந்தான். அவன் வேலையில் உத்தமமாக இருந்தான், எல்லா காரியத்துமே செஞ்சான். ஆனால் என்ன செஞ்சுட்டு இருந்தான்னா, ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நேரமும் என்னை வந்து ஆராதிச்சுட்டே இருந்தான். ஒரு வேலை செய்யும் போதே ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பான். அது அவன்கிட்ட ஒரு குத்தமே கண்டுபிடிக்கப்படலை. ஸோ வந்து அப்படி இடைவிடாமல் ஆராதிச்சனால இந்த ராஜாக்கே ஒரு விசுவாசம் இருந்து தானியேல் வந்து காப்பாற்றப்படுவான். அதே மாதிரி தானியேல் என்ன செய்யப்பட்டான், இந்த சிங்க கேபிலேருந்து காப்பாற்றப்பட்டான். ஸோ வந்து எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஆண்டவர் எப்போவுமே தொடர்ந்து துதிக்கும் போது, ஆண்டவர் வந்து தொடர்ந்து நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு வந்து தஞ்சமாக இருப்பார், நமக்கு வந்து கோட்டையாக இருப்பார். இதே தானியேலோட 3 ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது, தானியேல் 3வது அதிகாரத்தில் அவங்களுக்கு ஒரு சோதனை வருது. என்னென்னா, ஒரு பெரிய ஒரு சிலையை வந்து நேபுகாத்நேச்சர் அந்த ராஜா வச்சிருக்கிறாரு. இந்த சிலையை வணங்கணும், வணங்காதவங்களை வந்து அக்கினி சூளையில் போட்டுருவேன். அதே மாதிரி அந்த சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வனங்களை அப்படியே அந்த அக்கினியை 7 மடங்கு சூடாக்கி அந்த அக்கினியில் அவங்கள தூக்கி போடுறாங்க. ஆனால் கடைசி என்னாச்சு, அதாவது சின்ன முடி கூட கருகலை, ஒரு நாத்தம் கூட அந்த அவங்க முடியிலேருந்து வரலையாம். அந்த அளவுக்கு தேவன் வந்து அவங்கள வந்து பாதுகாத்தார். அப்புறமா அந்த நேபுகாத்நேச்சர் என்ன சொல்கிறான்னா, தானியேல் 3வது அதிகாரம் 28, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு சோஸ்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அதனால என்ன செஞ்சாங்கன்னா, எந்த ஒரு கட்டளைக்கும் பயப்படல, ராஜாவுக்கு கூட பயப்படல. அவங்க தேவனுக்கு பயந்து அவங்க தேவனை ஆராதிக்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. தேவனை நாங்கள் எப்போவுமே ஆராதிப்போம், தேவனை தான் நாங்கள் தொழுது கொள்ளணும்னு இருந்தனால அந்த இடத்துல இருந்து காப்பாற்றப்பட்டாங்க. மட்டும் இல்லை, அந்த நேபுகாத்நேச்சர் ராஜாவே சொல்கிறாரு, தேவன் தான் உண்மையான தேவன், அவங்க வந்து சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை தப்பு வித்தார் அப்படின்னு. ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம உலகத்தை பார்க்குறோமா, இல்லை இவ்வளோ தான் என்னால் சந்திக்க முடியும், இல்லை இந்த பிரச்சனைக்கு மேலே என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு தேவன் கூட வேதத்தில் சொல்லியிருக்காரு. என்னென்னா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை இல்லை, அவர் திராணிக்கு மேலாக வந்து நம்மளை சோதிக்க மாட்டார். அதனால நம்ம சோதனை எந்த நேரத்தில் வந்தாலும் நம்ம வந்து அவரை அண்டி கொள்றதுல நம்ம உறுதியாக இருக்கணும். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருந்தாங்க. இயேசு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ மார்த்தாள் நிறைய பணிவிட செய்யணும்னு ரொம்ப வேகமாக இருந்தா. ஆனால் மரியாள் என்ன செஞ்சா, அவருடைய பாதத்தையே தெரிந்து கொண்டு அவள் வந்து அந்த இடத்துல அவருடைய வசனத்தை கேட்டா. இயேசு என்ன சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை வந்து தெரிந்து கொண்டாள். ஸோ நம்மளும் அவருடைய பாதத்தில் வந்து நேரத்தை நம்ம செலவழிப்போம். ஒருவேளை நிறைய வேலைகள் இருக்கலாம், ஒருவேளை நம்ம எவ்வளோ ஒரு உயர்ந்தவங்களாக இருந்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் தேவனுக்கு நம்ம கொடுக்கும்போது, தினம் அவரை தேடும்போது அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து நம்மளை வந்து வழி நடத்தும். அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, அதாவது அவருக்கு முன்பாக நம்ம வந்து உத்தமமாக இருக்கும்போது நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் தேவன் வந்து வாய்க்க பண்ணுவார். அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாராம், அதாவது எனக்கு வேதத்திலே பிடிச்ச வசனம் என்னென்னா சங்கீதம் 34:4. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை வந்து எல்லா விடுக்கண்களுக்கு வந்து அவர் விடுவித்து எல்லா பயத்துக்கும் என்னை வந்து நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு. அப்போ எதுக்கு இந்த வசனத்தை சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு எதிரிகள் எல்லாருமே அவங்கள சுற்றி சூழ வரும்போது அவர் வந்து உலகத்திலே ஒரு பெரிய ஒரு போஸ்ட்னா அந்த அமெரிக்காவோட பிரசிடென்ட். ஆனால் அந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்கிறார், நான் வந்து என்னுடைய பலத்தை நம்ப மாட்டேன், எனக்கு ஒரு போராட்டம் வரும்போது இந்த வசனத்தை எடுப்பேன்,
நான் ஆண்டவர்கிட்ட போய் நான் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து தரித்திருப்பேன். ஸோ ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணும்போது, அவரை தேடும்போது அவர் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன நீங்களாக்கி விடுவார். அதுதான் சங்கீதம் 34:10 சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அதாவது நம்ம கர்த்தரை எல்லா நேரங்களையும் தேட பழகி கொள்ளணும். மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நம்ம என்ன செய்யணும்? முதலாவது தேடணும். எல்லா காரியத்தையும் ட்ரை பண்ணி, நம்ம சுய முயற்சியை நம்ம ட்ரை பண்ணி, அப்புறம் மனுஷர்களுடைய உதவியை நம்ம வந்து நாடிட்டு கடைசியாக நம்ம தேவன்கிட்ட வரக்கூடாது. முதலாவது எல்லா காரியத்தை செய்ய முன்பதாக நம்ம தேவனுக்கு முதலென்னு கொடுத்து ஆண்டவரை தேடும்போது எல்லா காரியத்தையுமே அவர் வந்து வாய்க்க பண்ணுவார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், சூழ்நிலையே உங்களுக்கு எதிராக இருந்தால் கூட அவரை தேடும்போது அவர் வந்து உங்களுக்கு அதை சாதகமாக மாற்றுவார். ஸோ இந்த நேரத்தில் கூட ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. அதாவது அவருடைய பாதத்தை வந்து நம்ம நம்பி வரும்போது, எல்லா நேரங்களும் அவருடைய பாதத்தை தேடும்போது அவர் வந்து நமக்கு கிருபையை தருகிறார், எல்லா ஆசீர்வாதங்களும் தந்து நம்மளை வழி நடத்துவார். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தமது சமூகத்திலே. சொல்லுமா? திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்டமடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்டமடையேன். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. மனம் மாற மாந்தளிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற
தேடும் எனதுள்ள மூச்சி ஜெபித்தே இயேசுவே உம்மை அன்பிடுவே எனதுள்ள மூச்சி ஜெபித்தே இயேசுவே உம்மை அன்பிடுவே திருப்பாதம் நம்பினேன் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஆமென். நம்ம தேவனை தேடும்போது எல்லா சமயங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் உண்மையாவே நமக்கு விடுதலை அளிக்க வல்லமையுள்ளவராக இருக்கார். வேதத்தில் போட்டிருக்கு, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தும் நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் ஊக்கமாக நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு விடுதலை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம கூட நிறைய நேரங்களில் தவறு இருப்போம், அவருடைய கற்பனைகளை விட்டு விலகி நம்ம இஷ்டப்படி சென்றிருப்போம். ஆனால் நம்ம பாவங்கள்லாம் அறிக்கையிட்டு ஒரு விஷயம் அவர்கிட்ட நம்ம போகும்போது, நீ இந்த பாவம் பண்ணியிருக்க, நீ இவ்வளோ மோசமாக இருந்தன்னு அவர் நம்மளை ஒரு காலம் சொல்ல மாட்டார். அவர் அப்படியே நம்ம பிள்ளைங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு, ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அதாவது தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்து மனுஷன் கெட்டு போகக்கூடாதுன்னு தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்தாரு. நம்ம செஞ்ச பாவங்களுக்காக, நம்ம செஞ்ச துரோகங்களுக்காக ஆண்டவர் சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தாரு. சொந்த குமாரனே ஒப்பு கொடுத்து ரட்சிப்பு நமக்கு தந்தவர். நம்ம மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம கேட்கும்போது நமக்கு அருளாது இருப்பது எப்படி அப்படின்னு அவர் நம்ம கேட்கிறாரு தேவன். நிச்சயமாக அது அவரால் கூடும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் எல்லா காரியத்தையும் நமக்கு அருள வல்லமையில இருக்கு. நம்ம தான் என்ன செய்வோம், சில வேளைகளில் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி போயிடும். கொஞ்ச நாள் நம்ம ஆண்டவரை தேடுவோம், ஒரு சோதனை வரும்போது அப்படி பின்வாங்கி போயிடும். அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவரை நம்ம தேடிட்டே இருக்கணும். அவர் நமக்கு எப்பவுமே உதவி செய்வார். ஒரு சின்ன இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்னு பார்க்கும்போது, அதாவது கடலில் பேதுரும் சீஷர்களும் கொஞ்சம் பயந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இயேசு நடந்து வருவார் கடல் மேலே. இப்போ பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே அது நீங்கள் தானா, நான் இப்போ கடல் மேலே நான் நடந்து வரணும் அப்படின்னு. அப்போது இயேசு சொல்லார், நடந்து வா அப்படின்னு. அப்போ ஆண்டவரை அவன் கேட்டு விசுவாசத்தோடு நடந்துட்டு இருக்கான். ஆனால் கீழே அந்த கடலை பார்த்தோன்னு என்ன செஞ்சிட்டான்னா, கீழே மூங்கிட்டான். ஸோ அந்த கடலை பார்த்தா அது எதுக்கு நம்ம ஒப்பிடலான்னா, நம்ம சூழ்நிலை. தேவன் கடல் மேலே கூட நம்மளை நடக்க வைக்க அவர் வல்லமை உள்ளவர். ஆனால் நம்ம அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது என்ன செய்கிறோம், பின்வாங்கி போயிடும். அந்த சூழ்நிலை எல்லாமே ஆண்டவருக்கு காலுக்கு கீழே தான் இருக்குது. அதான் அந்த கடலுக்கு மேலே ஆண்டவர் நடந்தார், பேதுரு நடந்துட்டு இருந்தான். அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது விழுந்து போயிட்டான். ஸோ ஆண்டவர் நம்ம எப்போவுமே தேடும் போது அவர் எல்லா ஆபத்துலேருந்து நம்மளை விலக்கி நம்மளை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம தலைகள் தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், அதாவது நம்மள்கிட்ட உண்மையில் நிறைய நேரங்கள் நம்ம தவறணும். ஆனால் நம்மளை ஒப்பு கொடுத்து கேட்கும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படி ஜெபிப்போம். தேவன் நல்லவேளுக்காக நன்றியப்பா. அந்த நேரத்தில் நாங்கள் ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும். எங்களோடு நீங்கள் பேசுனீங்க, உங்களுடைய வசனத்தை கொண்டு நீங்கள் இடைப்பட்டீங்கப்பா. ஆமீன் ஆண்டவர், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆமீன் ஆண்டவர் நாங்கள் உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நாங்கள் செய்யும்போது நீர் எங்களோடு இருப்பீங்க. எப்படி தானியேல் அந்த சிங்க கேபிளை தப்பு வச்சிங்களோ, எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நீங்கள் அந்த ஆமீன் ஆண்டவரே ஒரு அக்கினி சூழலில் தப்பு வச்சிங்களோ, அதே மாதிரி எங்களை நீங்கள் பாதுகாக்க வல்லவர். நேரத்தில் தேவையோடு மன கஷ்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நோக்கி கூப்பிடும் போது நீர் எங்களுக்கு விடுதலை அளிக்கிறவர் அப்பா. நீர் எப்போதும் உண்மையுள்ளவர். இன்னும் எங்களோடு நீர் இருந்து எல்லா சூழ்நிலைகளும் எங்கள் உதவி செய்யும். எங்களை ஆசீர்வாதிங்க, பலப்படுத்தி உண்மையாக வைத்துக்கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.